வெல்கம் டு மெட்ராஸ் குக்கிங். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மூளை வறுவல் எப்படி செய்யறதுன்றது பார்ப்போம். ஆட்டு மூளை 2 எடுத்து வச்சிருக்கோம். மிளகு ஒரு 1/2 ஸ்பூன், பட்டை ஒரு 3, லவங்கம் ஒரு 3, இஞ்சி ஒரு துண்டு எடுத்து நல்லா பொடிசா நறுக்கி வச்சிருக்கோம். தனியாத்தூள் ஒரு 3 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் 1 டேபிள் ஸ்பூன், மிளகாய் தூள் 2 டேபிள் ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன், எண்ணெய் தாளிக்கிறதுக்கு, உப்பு தேவையான அளவு, சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம் எடுத்து பொடிசா நறுக்கி வச்சிருக்கோம். பூண்டு பல் ஒரு 10 ல இருந்து 15 அதையும் பொடிசா நறுக்கி வச்சிருக்கோம். தக்காளி 1, கருவேப்பிலை, கொத்தமல்லி, இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்ப இதை எப்படி செய்யலான்றத நம்ம அத்தை நமக்கு சொல்லி காட்டுவாங்க. பாருங்க, ஆட்டோடைய மூளையை வாங்கிட்டு வச்சிருக்கேன். அதை எப்படி சுத்தம் பண்ண போறேன்னு பார்த்துக்கோங்க. நான் எப்படி சுத்தம் பண்ணேன்னு பார்த்துக்கிட்டு அதே மாதிரி நீங்களும் சுத்தம் பண்ணி இந்த பாருங்க, அப்படியே எதெல்லாம் வரும். இந்த நடுமத்தில் இந்த பிசிறு மாதிரி இருக்கிறதெல்லாம் அப்படி பாருங்க, அப்படியே எதெல்லாம் வந்துருச்சு பாருங்க. இந்த வெத்த கசிவு இருந்துச்சுன்னா சமைக்கும் பொழுது கவுச்சி வாடை அடிக்கும். அதனால சுத்தமாக இதெல்லாம் அப்படியே எடுத்துட்டு இழுத்திங்கனாலே வந்துடும். இந்த வெத்த கசிவு வந்துருச்சு பாருங்க. இதெல்லாம் இருக்கு பாருங்க. ஆட்டினோட இந்த மூளை அவ்வளோ உடம்புக்கு நல்லது, குழந்தைகளுக்கும் நல்லது, இதயத்துக்கும் நல்லது. அப்படியே ரொம்ப சாப்பிட வாயில் போட்டால் அப்படியே கரைஞ்சிடும். இது நம்ம இதை சுத்தம் பண்ணி சமையல் செய்கிற விதத்தில் தான் இருக்குது. அப்படியே இதெல்லாம் இப்போ பாருங்கள், இந்த மூளையை எவ்வளோ சுத்தமாக பளிச்சுன்னு வச்சுருக்கோம் பாருங்க. அப்படியே இதெல்லாம் வரும். ஒரு ரத்த நாளம் இல்லாமல் எடுத்துடணும். ஒரு சித்து ரத்த நாளம் இருந்தால் கூட கவுச்சி வர அடிக்கும், சாப்பிடவே முடியாது. இந்த நானே ஒரு இது விட்டுட்டேன். இப்போ மறுபடியும் எடுக்கணுமாங்க. அது மாதிரி சுத்தமாக செய்யணும். பாருங்க, 2வது போட்டு கையில் பக்குவமாக வச்சுட்டு எடுக்கணும். போட்டு இது பண்ணிங்கன்னா அப்படியே இந்த மூளை பாட்டாக அப்படியே பிஞ்சிட்டு அப்படியே கரைஞ்சிடும். அதுதான் நம்ம பார்க்க வேண்டியது. மேலே அந்த பாருங்க, இதெல்லாம் அப்படி இப்படியே வந்துடும். நம்ம தான் ஜாக்கிரதையாக பார்த்து எடுக்கணும். இந்த இதெல்லாம் எடுக்கையிலே ஒவ்வொரு இதாக வந்துருக்கு பாருங்கள், அழகாக இருக்கும். பெரட்டி கையில் பக்குவமாக இப்படி திருப்பி எல்லா பக்கமும் இருக்கான்னு பார்த்து எல்லாம் செஞ்சுக்கணும். இதை பாருங்கள், மூளை தயாரிச்சு சுத்தம் பண்ணி. இப்போ பாருங்கம்மா, இதில் சட்டியில் எண்ணெய் ஊற்ற போகிறேன். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இந்த எண்ணெயே போதும். வதக்காய் வறுக்காய் எல்லாமே இந்த எண்ணெய் ஊற்றிருக்கேன். இந்த பாருங்க, வெங்காயம் முதல்ல எண்ணெய் காஞ்சிருச்சு. சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணாதவங்க பெரிய வெங்காயம் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டுக்காக நாங்க உடம்புக்கு நல்லதுன்றதுனால சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிருக்கோம். முக்காசி நான்வெஜ்ஜுக்கு சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணும்போது நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். மசாலா அதிகமாக வேணுன்றவங்க இன்னும் கூட வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிச்சு பாருமா. இதுலயே பூண்டு பல்லு சேர்க்கிறேன். வெங்காயம் நல்லா முருகலாம் வந்துச்சு, பூண்டு பல்லு வந்துச்சு. இன்னும் தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், தக்காளியும் போடுறேன். கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாம் ஒன்றாவே போட்டேன். எல்லாம் நல்லா வதங்கிச்சு. கேஸை சில்லி வதக்கிட்டு இது வதங்குறதுக்குள்ளேயும் நம்ம மசாலாலாம் நான் அரைச்சி ஊற்றிடுவேன். தேங்காய் துருவல் உங்களுக்கு இன்கிரீடியன்ஸ்ல நாங்க காட்டல. தேங்காய் துருவல் ஒரு 1/2 கப் எடுத்திருக்கோம். அதை மிக்ஸி ஜார்ல ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது மிளகு. இதெல்லாம் மசாலா ப்ரிப்பரேஷன் இதுக்கு, மூளை வறுவலுக்கு. பட்டை ஒரு 3, லவங்கம் ஒரு 3, சோம்பு கொஞ்சம், இஞ்சி பொடிசா நறுக்கினது, மிளகாய் தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள், இது எல்லாமே ஒன்னா போட்டு அரைச்சு மசாலாவா நம்ம மூளை வறுவலுக்கு அந்த வெங்காயம் தக்காளியோட இதுல ஆட் பண்ண போறாங்க. இப்போ பாருங்க, இந்த மசாலா நல்லா மையாக அரைச்சி வச்சிருப்பாங்க. திப்பியாக அரைக்கக்கூடாது.
திப்பி அரைச்சோம்னா இந்த மூளை வறுவலுக்கும் இதுக்கும் நல்லா இருக்காது. அதனால் நேரம் வச்சுக்கோங்க. வெங்காயம், தக்காளி, பூண்டு, கொத்தமல்லி கருவேப்பிலை நல்லா வதங்கி வச்சுப்பாங்க. இப்போ பாருங்கள், இந்த மசாலாவை ஊற்றுறேன். இப்போ பாருங்கள், இந்த மசாலாலாம் எல்லாம் இதில் ஊற்றிருக்கேன். இதில் ஏன் நீங்கள் இவ்வளோ தண்ணி ஊற்றிருக்கீங்கன்னு நினச்சிடுவேன். இந்த தண்ணி ஊற்றினால தான் இந்த மசாலாவோட வாடையெல்லாம், மல்லித்தூள், இந்த மிளகு, ஜீரகம், சோம்பெல்லாம் நம்ம போட்டோமா அதெல்லாம் நல்லா அதனோட வாடையெல்லாம் வெளியே வரும். கிராம்பு, பட்டையெல்லாம் வாசனையெல்லாம் வெளியே வந்தோடனே நல்லா பொன் முறைவெல்லாம் ஆயிடும். இந்த பாருங்க, கொஞ்சோண்டு சால்ட்டு போடுறேன். நல்லா கொதிக்கணும். கொதிச்சாதான் நல்லா இருக்கும். இந்த தண்ணி சுண்டி நல்லா பொன் முருவெல்லாம் வந்தோன்னே இந்த மூளையை எடுத்து போட்டு 2 பிரட்டி எடுத்துட்டோம்னா மூளை வறுவல் தயாராகிடும். இப்போ பாருங்கள், நல்லா சுண்டி போய் பொன் முருவெல்லாம் வந்துச்சு. இதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்ற போகிறேன். மசாலா வந்து நல்லா வந்து தண்ணி சுண்டிடுச்சு. இதில் வந்து இப்போ அடுத்ததான் வந்து இந்த மூளையை வந்து போட போகிறாங்க. இந்த மூளை எடுத்து கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மசாலாவோட போட போகிறேன். போட்டு சும்மா ஒரு 10 நிமிஷம் வேக விட்டோம்னா போதும். ரொம்பவும் வேக விட்டோம்னா இதாக போயிடும், குழன்னு போயிடும். பாருங்க, மெல்ல பார்த்து மெல்ல திருப்பணுங்க. ரொம்ப வேகமாக அவசரப்பட்டு திருப்பணுனாலும் எல்லாம் உடஞ்சி அப்படியே மசாலாவோட சேர்ந்து வந்துடுங்க. ரொம்ப சாஃப்டாக இருக்கும் வந்து உங்களுக்கு மூளை வந்து. ஸோ அதனால வந்து ரொம்ப பதமாக தான் வந்து இதை வந்து நீங்கள் கிளறி விடணும். இந்த மசாலாவோட பார்த்து அது பதமாக கிளறி விடணும். ரொம்ப வந்து திருப்பி போடக்கூடாது. ஸ்டவ்வை வந்து சிம்மில் வைக்கிறாங்க. சிம்மில் வச்சுக்கணும். மூளை வறுவல் ரெடி ஆயிடுச்சு பாருங்க. மெட்ராஸ் குக்கிங்களுக்கு நன்றி. அடுத்த சமையல் நான் உங்களை பார்க்குறேன். மூளை வறுவல் நமக்கு செஞ்சு காமிச்சிட்டாங்க. ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.